Hello everybody, welcome back to Coffee Table Talks and Nanda unga Uma. So in the video la skin routine வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படினு நம்ம பார்க்கலாம். So இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. So suppose உங்களுக்கு ஸ்கின் டைப் என்ன அப்படினு தெரியாட்டி previous வீடியோல போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு நான் சொல்லிருக்கேன். So first வந்து நம்ம ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் and then அடுத்தது நம்ம ஸ்கின் கன்சர்ன் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். So skin concern வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். acnes இருக்கலாம், black heads இருக்கலாம், white heads இருக்கலாம், dark spots இருக்கலாம், pigmentation இருக்கலாம் or sun damage இருக்கலாம், age spots இருக்கலாம். So ஒருத்தருக்கும் அவங்க ஏஜ் அவங்களோட ஸ்கின் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில requirements இருக்கும். So அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்கின் ரொட்டீனை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். So இந்த ரொட்டீன் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் இருக்குது. So அது என்ன அப்படின்றத குயிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படின்றது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம். பட் ஆக்சுவலாக நம்ம ஸ்கின் கேரில் எல்லா ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான மாய்ஸ்சரைசரை நம்ம சூஸ் பண்ணாலே போதும். ஸோ மாய்ஸ்சரைசர் மஸ்ட். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் போட ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் ஸ்கின்ல நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். முக்கியமாக வந்து ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க, ஏஜ் ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்க, டேன் இருக்கிறவங்களுக்குலாம் சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் வித்தியாசம் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம டெய்லி பேசிஸில் போட முடியாட்டி கூட வெயிலில் போகிறப்ப மட்டுமாவது நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாங்க இப்போ நம்ம என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன மாதிரியான ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரை ஸ்கின் பற்றி சொல்லிடுறேன். நிறைய பேர் ட்ரை ஸ்கின் அட்ரெஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை ஸ்கின் பற்றி சொல்லலாம். ஸோ ட்ரை ஸ்கின் அப்படின்றது வந்து அந்த ஸ்கின்ல ஈரத்தன்மையோ இல்லைன்னா எண்ணெயோ வந்து நேச்சுரலி இருக்காது. ஸோ அதனால என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சினஸ் வரும், ரெட்னஸ் வரும், ஈவன் ஆக்னேஸ் கூட ஓவர் ட்ரைனஸ்னால வர சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நான் ரொட்டீன் சொல்கிறேன். ஸோ இங்கே நோட் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ், டோனர், சிரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஈவினிங் அதே மாதிரி ஃபேஸ் வாஷ், டோனர், சிரம், மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் ஒரு ஆயில் யூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆயில்ஸ் வந்து நீங்கள் ஆக்னிஸ் இருக்குது அப்படின்னா கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் குங்குமாதி ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு ஜோஜோபா ஆயிலோ இல்லை ஆக்னேஸ்க்கு தகுந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் ஆக்னேஸ் இல்லை அப்படின்றவங்க வந்து ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி எதுனாலுமே யூஸ் பண்ணலாம். நம்ம மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீக்லி என்ன பண்ணலாம்? ஸோ வீக்லி வந்து வாரத்தில் 2 தடவை வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ட்ரை ஸ்கின்க்கு வந்து அந்த டெட் ஸ்கின் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறப்போ அந்த டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ அப்படி ரிமூவ் ஆகும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம ஸ்க்ரப் வந்து ஈவினிங் டைமில் வாரத்தில் ஒரு 2 தடவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி டோனர், சிரம், மாய்ஸ்சரைசர், நைட் க்ரீமோ நைட் ஆயிலோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ஃபேஸ் மாஸ்க் வந்து அந்த ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். பொதுவாக வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அண்ட் ஆக்னேஸ் இல்லாதவங்க வந்து நீங்கள் நார்மலாக நம்ம க்ரீம் பேஸ்ட் திக்காக ஆயில் பேஸ்டான ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் வந்து க்ளே பேஸ்ட் ஃபேஸ் பேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக முல்தானி மட்டியோ இல்லைன்னா வேறு ஏதாவது க்ளே பேஸ்டு ஆனால் ஃபேஸ் பேக்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஆயிலி ஸ்கின்னுக்கு உண்டானது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆக இன்னும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து ட்ரை ஸ்கின் வந்து க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்னால் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்கும், லைக் ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும். ஈவன் ஃபேஸ் வாஷ் கூட க்ரீம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஆயில் வந்து அந்த ப்ராடக்ட்ஸே வந்து கொடுத்துரும்.
ஸோ இப்போ வந்து சீரம் வந்து எந்த சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் கன்சர்ன் நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்கின் கன்சர்னை அட்ரஸ் பண்ணுற விதத்தில் நம்ம சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். மேபி வந்து உங்களுக்கு ஓவர் ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சீரம், இல்லைனா பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விட்டமின் சியோ இல்லைனா ஒரு விட்டமின் இயோ இந்த மாதிரியான சீரம்ஸை வந்து நம்ம இந்த ரொட்டீன்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். அது ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் உங்களோட கன்சர்ன் என்ன அப்படின்றத பொறுத்து தான் இந்த சீரம் வந்து நம்ம வேறுபடும். ஸோ சீரம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதான் ஸ்கின் ரொட்டீன். இப்போ வந்து நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு பார்க்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே முக்கியம். ப்ரொவைடட் உங்கள் ஆயிலி ஸ்கின்ல வந்து ஸ்பாட்ஸ் இருக்குது, ஆக்னீஸ் இருக்குது அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க போடணுமா வேணாமான்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. பட் மாய்ஸ்சரைசர் வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் வீடியோவில் வாட் இஸ் மாய்ஸ்சரைசர் அப்படின்ற வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பட் ஒன்ஸ் அகேன் நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ஆயில் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்கின் நினச்சிட்டு மறுபடியும் அதை வந்து ஆயில் வந்து வெளியில் தள்ளிவிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வெளியிலேருந்து ஆயில் கொடுத்துட்டோம், வெளியிலேருந்து ஒரு மாய்ஸ்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ஆயிலியாக ரொம்ப ஆயிலியாக வந்து ஃபேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் என்ன மாதிரியான மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹைலானிக் ஆசிட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரொம்ப லைட்டாக ரொம்ப தின் கன்சிஸ்டன்சியில் வந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் நிறைய இருக்குது, நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் பற்றி டாப் 5 மாய்ஸ்சரைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி நான் வந்து அதில் டாப் 5 மாய்ஸ்சரைசர்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டோனர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமாக ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ரொம்ப ஆயில் சுரக்கிறப்போ இந்த டோனர்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஆயிலி ஸ்கின்னுக்கு போர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப விசிபிளாக தெரியும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை வந்து ஒரு ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் டோனர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டோனர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டீன் இதே மாதிரி ஃபேஸ் வாஷ், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், மாய்ஸ்சரைசர் இது மட்டும் போதும். ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஹெவியாக மார்னிங் மேக்கப் போட்டு போயிருக்கீங்க, இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி ஒரு டபுள் கிளென்சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஆயில் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். முக்கியமாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாக வந்து ஆயிலும் கலந்துரும். ஸோ அதனால் ஆயிலி ஸ்கின்ல இருக்கிற ஆயிலும் நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயிலும் வந்து கலந்து க்ளீனாக வெளியில் வந்துடும். பட் ஆயிலும் வாட்டரும் கலக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலக்காது. ஸோ அப்போ வந்து சில நேரம் சில பேருக்கு ஓவராக பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீனால் காலையில் போட்ட மாய்ஸ்சரைசர்னால நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை வந்து மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் அப்படின்றவங்க வந்து நான் காமிடோஜெனிக் அப்படின்ற ஒரு லேபிள் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த நான் காமிடோஜெனிக் அப்படின்னு எதுக்கா அப்படின்றது பார்த்து வாங்கணும். நான் காமிடோஜெனிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்கள், சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போர்ஸில் போயிட்டு அதை அடைச்சிரும். ஸோ அதை அடைச்சிட்டு அதனால நம்மளுக்கு பரு, ஆக்னே, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ஈவன் பிக்மெண்டேஷன் மாதிரியான விஷயங்களும் வரும். ஸோ நான் காமிடோஜெனிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வலிக்கிட்ட வெளியில் வந்துடும், போர்ஸுக்குள்ளே போய் உள்ளே போகாது. ஸோ இதான் நான் காமிடோஜெனிக். ஸோ சில பிராண்ட்ஸ் அண்ட் சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் காமிடோஜெனிக்காக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்து வாங்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் அப்படின்றது வந்து காமிடோஜெனிக், அதாவது அது போர்ஸ்குள்ளே போய் அடைக்கும். பட் அதே மாதிரி ஜொஜோபா ஆயில் அப்படின்றது நான் காமிடோஜெனிக், அது வந்து போர்ஸ்குள்ளே போய் அடைக்காது. ஸோ இதுதான் வந்து நான் காமிடோஜெனிக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் எப்போவுமே ஆயிலி ஸ்கின் வந்து நான் காமிடோஜெனிக் ப்ராடக்ட்ஸை முக்கியமாக வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ஸ்க்ரப் தேவையா? ஸ்க்ரப்ஸ் வந்து 2 to 3 times யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஆயிலி ஸ்கின்னுக்கு ஈஸியாக வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து 3 times வரைக்கும் நம்ம வந்து வாரத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நைட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்.
ஸோ ஃபேஸ் பேக் வந்து ஆயிலி ஸ்கின் வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் வந்து க்ளே பேஸ்ட் ஃபேஸ் பேக்காக இருந்தால் ரொம்பவே நல்லது. அண்ட் ஒன்ஸ் அகேன் நான் சொன்ன மாதிரி அது க்ளே பேஸ்டாக இருந்தாலும் அது நான் கமெடோஜெனிக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சார்கோல். ஸோ சார்கோலும் சரி க்ளேவும் சரி ரெண்டுமே வந்து ஆயிலை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் பேக்கில் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆப்ஷனல் ஸ்டெப்பான ஐ க்ரீம், லிப் பாம், ஷீட் மாஸ்க் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு உண்டான ஸ்கின் ரொட்டீன். காம்பினேஷன் ஸ்கின் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ரொட்டீன் தான். சில காம்பினேஷன் ஸ்கின் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை காம்பினேஷன், ஆயிலி காம்பினேஷன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னோட ரொட்டீனோ இல்லைன்னா ஆயிலி ஸ்கின்னோட ரொட்டீனோ ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக ட்ரை ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே க்ரீம் பேஸ்ட், ஆயில் பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆயிலி ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜெல் பேஸ்ட், ஃபோம் பேஸ்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா அந்த ஆயிலி ஸ்கின் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி, சீரம் மாதிரி இருக்கும். ட்ரை ஸ்கின்னோட ப்ராடக்ட் வந்து திக்காக க்ரீம் மாதிரி, ஃபேஸ் க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இதை தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர், ஸ்டோர் இது எல்லாமே வாங்குறது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் அப்படின்றது ஸ்கின் ரொட்டீன் அப்படின்றது வந்து மாறும். நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஸ்கின் தேவைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஆக்னிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சீரம் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். பட் எனக்கு அது இல்லை, எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான சீரம் வந்து யூஸ் பண்ணோம். எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒன் பை ஒன்னாக தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்பாட்ஸும் இருக்குது, ஆக்னேஸும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆக்னேவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்ஸை ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் காமெண்ட்ஸ் அண்ட் உங்கள் டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். காஃபி டேபிள் டாக்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் உமா.